ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। தயானந்த ரூபம் மதாச்சாரி மீரே. ரொம்ப பெரிய கேப் ஆயிடுது. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினோங்கிறது. பகவான் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததோ ததோ ததஸ்ததோ நியம்ய ஏதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். தியானம் பண்றச்ச மனசு அங்க எங்க அலைப்பாருது அப்படின்னா, எங்கெல்லாம் அலைப்பாயிருதுன்னு நினைக்கிறீங்களோ, எங்க மனசு போறதோ அங்கேருந்து அந்த மனசை எங்கெல்லாம் போறதோ அங்கே இருந்து அதை திருப்பி எடுத்துன்னு வந்து உன் வசத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அர்ஜுனன் என்ன சொல்ற, சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கிருதம். ஹே கிருஷ்ணா, நீ மனசுடைய நேச்சர் சஞ்சலம் அஸ்திரம் சொல்ற, பட் மைண்ட் இட் செல்ஃப் அதோட சொரூபமே சஞ்சலம் அஸ்திரம் தான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி வாயுவை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, நம்ம வசத்தில் கொண்டு வர முடியாதோ, அது மாதிரிதான் இந்த மனசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிற. அப்போ அர்ஜுனனுக்கு சொல்லதை கேட்டுட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றார், ஆமாப்பா அசம்சயம், நோ டவுட், நீ சொல்றது வாஸ்தவம் தான் மகாபாகோ அர்ஜுனா. ஆனா மனஹ துர்நிகிரகம், அது கண்ட்ரோல் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது மூவ் ஆயிண்டே இருக்கு. ஆனா அபியாசேன பை பிராக்டிஸ் அண்ட் ஆல்சோ வைராகியன ஓரளவுக்கான ஒரு சர்டன் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட், வைராகியம்ங்கிற ஆட்டிடியூட் என்ன, எதுலையுமே ரொம்ப பற்று இல்லாமல் இருக்கு. பற்றற்ற நிலையில பற்றற்ற ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா. எதுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்கணுமோ அவ்வளோ மட்டும் வேல்யூ கொடுத்துட்டு ஒருத்தன் வாழ்ந்தானால், ஒரு ஆத்ம ஞானத்தை பத்தி கூட பேசல, சாதாரணமாக வாழும் பொழுது ஓவரா எமோஷனல் ஆகாம, ஓவரா இது மேலேயும் ஒரு பாசம் பிணைப்பு எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் இல்லாம சாதாரணமாக ஒரு அன்போடையும் ஒரு அரவணைப்போடையும் சாதாரணமாக வாழ்ந்தாலே போறோம். அப்படி இருக்கிறவனால தன் மனசை தன் வசத்தில் கொண்டு வர முடியும். அதுவும் பிராக்டிஸ்ல நிச்சயம் முடியும் அப்படிங்கிற. ஸோ இந்த இடத்துல அபியாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார், எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி பகவத்கீதையில பார்த்தோம்னா முதல்ல எப்படி தியானம் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் இல்ல இல்ல ரொம்ப கஷ்டம் எல்லாம் சொல்றார். நானா உங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்றேன். முதல்லயே கிருஷ்ணர் ஆமாப்பா ரொம்ப கஷ்டம்தான் தியானம் பண்றதுன்னு அவரே சொல்லிட்டாருன்னா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஓகே தியானம் பண்றதை பத்தி பேசுவோம் சொன்னா கேட்டுப்பீங்க. இல்ல முதல்லயே தியானம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டா, எங்க நமக்கு தியானம் வருதே இல்லை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உட்கார முடியறது இல்ல, மனசா இங்க எங்க ஓடிண்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிகிட்டே இருப்பீங்க. கிளாஸ்ல என்ன சொன்னாலும் உங்க மனசு அதுலயே இருக்கும். அதனால நான் கொஞ்சம் லேட்டரான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிங்கறது முதல்லயே உங்கள்கிட்ட சொல்லிட்டு, அப்பாடா அப்படின்னு நீங்க கிருஷ்ணரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டேன்னா, அப்புறம் அடுத்து கிருஷ்ணர் எப்படி தியானம் பண்ணணும், எப்படி உட்காரணும், என்ன சாப்பாடணும் அப்படிலாம் சொல்லும் போது
சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பீங்கங்கறதுனால கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ்ல வரேன். கிருஷ்ணா இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இஸ் கோயிங் டு டெல் us how to meditate, எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்றார். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹஸ்ய ஸ்திதः ஏகாகி யதசித்தாத்மா நிராஷீர் அப்பரிக்ரஹா. யார் யோகி அப்படின்னா இந்த மெடிடேட் யோகி ஆதித்யநாத் தான் இப்பெல்லாம் யோகின்னா அவர் தான் ஞாபகம் வருது. யோகி the meditator, யார் தியானம் தியாதா, the one who is going to meditate. மெடிடேட் பண்றவர் என்ன பண்ணணும், சத்ததம் கான்ஸ்டன்ட்லி எப்பொழுதுமே. ஆனால் அபியாசம்னு அவர் லேட்டர் ஆன் சொல்றாரு இல்லையா, சோ இந்த அபியாசேனங்கிறதையும் இந்த சத்ததம்ங்கிறதையும் சேர்த்துக்கணும். சோ எப்பவுமே பகவான் வந்து ரெபிட்டிஷன் பிராக்டிஸ் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றாரு. சத்ததம் கான்ஸ்டன்ட்லி ரஹசிஸ்திதா, ஒரு அமைதியான இடத்தில், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்தில் தனியாக இருந்து கொண்டு, ஏகாக்கி, ஓகே, அலோன், நாட் அ குரூப். யதசித்தாத்மா, யாருடைய பாடி மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கோ, ரிலாக்ஸ்டு ஸ்டேட். நிராஷீஹி, நிராஷீஹினா ஒரு பற்றின்மை, இப்படி சொன்னேன் இல்லையா, நிராஷீஹிங்கிறது ஒன் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொசஷன்ஸ். தியானத்துக்கு போகும்போதும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும், அப்புறம் மொபைல் போனை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கணும், இதையும் வச்சுக்கணும், சாவியும் பக்கத்துல வச்சுக்கணும், அப்புறம் இத்தனையும் இன்ஃபேக்ட் அதுக்கு போகும் அந்த மெடிடேஷன் டைம்ல கூட இத்தனையும் மனசுல வச்சுட்டு இருந்தோமானால் மெடிடேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ணு மூடிட்டு இருக்கும்போது மொபைல் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற பிரச்சனை வரும். இல்லைன்னா ஏதாவது போன் வந்ததோ என்னமோ தெரியலையே, இதுக்கும் போன் வரும், நான் இதுக்கும் மொபைல பக்கத்துல வச்சுட்டே மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னா மனசு வந்து போன் வந்தா அட்டென்ட் பண்ணுங்கிறது தான் இருக்குமே தவிர மெடிடேஷன்ல இருக்காது. ஸோ மெடிடேஷன் டைம்லயும் பொசிஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஈவன் அதர்வைஸ் ஜென்ரலி மெடிடேட்டர் ஹேவிங் நோ பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, மமகாரம் அகங்காரம்னு சொல்றோம், இதெல்லாம் என்னோடது என்னோடது, என் வீடு என் குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்கிறதுக்காக சொல்லல. பட் அதுல அப்படியே போய் அதுதான் உலகம், அதுதான் மெயின், அதை தவிர இந்த உலகத்துல நமக்கு வேற எந்த ஒரு கோலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோமானால், ஸோ அப்படி இருக்கிறவனுக்கு வந்து மெடிடேஷனுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க ப்ரையாரிட்டி ஒருத்தருக்கு வந்து அதுல இருந்ததுன்னா யாராலையும் அதுல ரிலாக்ஸ்டா இருக்க முடியல, யாராலையும் ஒரு ஃபேமிலி லைஃப்ல ரிலாக்ஸ்டா இருக்க முடியறது இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா the mind is always engaged in thinking about the past or the future. ஸோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆகணுமே அப்படி ஆகணுமே, எப்படி இருக்கணுமே, இது இப்படி இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஜென்ரல் அக்செப்டன்ஸ் அண்ட் ஜென்ரல் சரண்டர் டு பகவான் அப்படிங்கிறது வந்து இல்லாததுனால என்ன ஆகும், மெடிடேஷன்லயும் வந்து யாராலையும் ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. அதனால இங்க வந்து நிராஷீங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனா போட்டிருக்காரு பகவான். அப்பரிக்ரஹா, one who is free from longing and one who is free from possessions. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெடிடேட்டர் ஆத்மானம், தன்னுடைய மனதை, யுஞ்சீத சேர்க்கணும். இதோட may you unite your mind with what object of meditation இருக்கும் இல்லையா, எதை பத்தி நம்ம தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த தியான விஷயத்தில் தன்னுடைய மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்புறம் என்ன மாதிரி இடத்துல ஓகே நீ தியானம் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு, என்ன மாதிரி இடத்துல போய் அந்த இடம் எப்படி இருக்கணும், ரகசியஸ்திதாக சொல்லிட்டார். you have to sit in a quiet place ன்னு சொல்லிட்டார். ஓகே குவைட் பிளேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும், சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனம் ஆத்மானஹ நாத்யுச்சிரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் தத்ர ஏகாகிரம் மனக்கிருத்வா யத் சித்தேந்திரிய கிரியா உபவிஷ்யாசனே யுஜ்யாத்
யோக ஆத்ம விசுத்தையே. ஸோ ஃபர்தர் எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ஸோ எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு காரியமானாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு அப்ராப்ரியேட் டைம் வேண்டி இருக்கு, ஒரு அப்ராப்ரியேட் பிளேஸும் வேண்டி இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு தேச காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தியானம் அப்படிங்கிறதும் ஒரு கர்மா தான். இது நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம், கிளாஸ் 1ல இருந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். தியானம் இஸ் அ கர்மா, காய்கம் கர்மா, வாச்சிக்கம் கர்மா, மானசம் கர்மா. அதனால இந்த கர்மாவும் வந்து மனசுல தானே பண்றோம், அதுக்கு எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. மென்டல் தானே, மென்டல் ஆக்டிவிட்டி தானே அப்படின்னு அவ்வளவு சுலபமா லைட்டா எடுத்துக்க முடியாது. இட் இஸ் அன் ஆக்டிவிட்டிங்கிறதுனால மற்ற ஆக்டிவிட்டிஸ்க்கு என்னென்ன சில லட்சணங்கள் தேவையோ அந்த மாதிரி இதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுறது. இது மட்டும் ஒன்றும் எக்ஸெப்ஷன் கிடையாது. இந்த கர்மா மானசம் கர்மாவாக இருக்கிறதுனால இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னே வச்சுக்கோங்க, எக்ஸாம் படிக்கும்போது கூட எங்க வேணா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு இருக்குதான். அது யாருக்கு அது இருக்குன்னா, யாருக்கு மனசு எங்க வேணாலும் உட்கார்ந்து லைக்குமோ அவன் உட்கார்ந்து படிப்பாங்க. ஏன்னா யாருக்கு எதுல வந்து ப்ரையாரிட்டி, யாருக்கு எதுல ப்ரையாரிட்டி இருக்கோ, யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ப மனசு தானாவே லயிச்சிடும். சப்போஸ் நான் வந்து இப்பதான் பழகிறேன், அந்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கும்பொழுது ஒரு கண்டியூசிவான பிளேஸ் எல்லாருக்கும் தேவைப்படுறதுக்கு ஸ்டார்ட் வித். ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஈவன் எக்ஸாமுக்கு படிச்சா கூட எங்க வேணா உட்காந்து படிக்கலாம்னா கூட ஓவரா சத்தம் இருந்தாலோ, ஓவரா ஹீட் இருந்தாலோ, ஓவரா மழை இருந்தாலோ கூட அங்கெல்லாம் உட்காந்து படிக்க முடியறது இல்லை இல்லையா? ஓரளவுக்கு கண்டியூசிவ் சுச்சுவேஷன் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆனாலும் தேவை. அதே மாதிரி ஓரளவுக்கான ஒரு கண்டியூசிவ் சுச்சுவேஷன், கண்டியூசிவ் பிளேஸ் வந்து ஒரு தியானம் பண்றவங்களுக்கும் தேவை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பகவான் சொல்லிட்டார், சஞ்சலம் அஸ்திரம், மைண்டுடைய நேச்சர் இஸ் டு பி மூவிங். அப்படி இருக்கும்பொழுது சுவாவத்தாலேயே அப்படி போகும் அப்படிங்கும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ராவா வேற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வச்சுட்டோமானால் then it becomes very difficult. இந்திரியங்கள் வந்து இந்திரிய விஷயத்தை நோக்கி போகக்கூடிய சுவாவம் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுனால் அங்க போகணும். ஏதோ உட்காந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தோம், ஏதோ ஒரு பாட்டு யாராவது எங்க போட்டானா இந்த பாட்டு நல்லா இருக்கேன், இந்த பாட்டு வந்து அந்த மூவில இருந்து வருது, ஓ இது வந்து அந்த அன்னைக்கு அந்த கோவில்ல போகும்போது இந்த பாட்டு போட்டா, ஓ இது இந்த சுவாமி மாதிரி, அந்த கோவிலுக்கு வந்து போகணுமே போன வருஷம் கூட அப்படின்னு போயிட்டே இருக்கும் மைண்ட். ஸோ இட் கீப் ஜம்பிங் ஃப்ரம் ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்ல இருந்து அது போயிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடாது. முதல்ல சிச்சௌ தேசே, இடம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். The place should be clean and quiet. குவாய்ட்டா இருந்தா மட்டும் பத்தாது, கிளீனாவும். நம்ம ஒரு பெட் மேல உட்கார்றோம், இல்லைன்னா வீட்லயே ஏதோ ஒரு ரூம்ல ஒரு கார்னர்லயோ ஒரு எங்க உட்கார்ந்து இருந்தாலும் கூட the place should be clean. ஒரு தொடச்சு பெருக்கி தொடச்சு அந்த மாதிரி. அதனால சிலர்லாம் வந்து மனசுல ஈக்கிறதுக்காக வாசனையா ஒரு தூபமோ ஒரு ஏதோ எல்லாம் கூட வைப்பான். நீங்க அந்த ஸ்பா எல்லாம் பாத்தீங்கன்னா they will light candles with fragrance இருக்கும் இல்லையா, வாசனை கலந்த வேக்ஸ். அதை ஏற்றும் போது அது ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ வந்து நமக்கு கொடுக்கும் அந்த ரூம்ல. என்ன டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, அரோமா ஆயில்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பான். அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து தூபம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேச்சுரல் இன்சென்ஸ் வச்சு பண்றது. அதுலயே ரொம்ப கெமிக்கல் ஊதுவத்தி எல்லாம் வச்சா மூக்கு வந்து நம்ம ஞமாங்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரூம்ல wherever you're going to sit, you can create a mood for yourself, for if it helps you for a meditative place, but the place should be clean. அதுக்கான சுத்தமான இடத்துல மனசு வந்து லைக்காது.
எப்பவுமே வீடு வந்து குப்பை அடையும் போதே வீட்டுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு நாள் உட்காந்து அப்படியே கட 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 கடன்னு when you clean your office or clean your wardrobe or clean your whatever wherever you work, அந்த ஏரியாவை கிளீன் பண்ணும்போது மனசுக்கு தானாவே ஒரு லைட்னஸ் வரும் பாத்தீங்களா. We think the place around us is separate and I am separate from where I live. No, everything is connected. Disorganized இருக்கும்போது you would have seen this difference. என்னைக்கு ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணி கிளீன் பண்றீங்களோ அன்னைக்கு you really feel good. அதனால மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு கர்மாவாக இருக்கும் போல, அதுவும் சத்தம் எவ்ரிடே ரெகுலர்லி நீங்க பண்ண போறீங்கிறதுனால it should be a clean place. Even if you sit on a bed, the bed clean-ஆ இருக்கும். பெட்ஷீட்லாம் நீட்டா மடிச்சு வச்சு ஒரு பக்கமா வச்சு அந்த மாதிரி உட்காரணும். And it should be quiet. It can be a garden. ஒரு உங்களுக்கு suppose you are blessed to have a garden, you can sit in a garden or you can go to a terrace and sit in an open place. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு sit out இருக்கு, ஒரு balcony இருக்குன்னா you can sit in the balcony. Wherever you feel comfortable, it's quiet and clean, அங்க இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே இயற்கை ஆன ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா மனசு ரொம்ப சீக்கிரமே லயிச்சு. You become very meditative. ஒரு கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸா வரும் மெடிடேஷன். ஆக்சுவலி when you are alone and you are sitting in a safe place and clean place and also you are with nature அப்படிங்கும்போது டெஃபினட்டா அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஒரு க்ளோஸ்டு ரூம்ல இருக்கிறதுக்கும் ஒரு நேச்சரோட இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் பார்ஷியலி ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்து மெடிடேட் பண்றதுக்கும் there is a lot of difference. early morning sky பார்த்துட்டு ஜென்ரலி அதுதான் வந்து appropriate time for meditation சொல்லுவோம். even just watching the morning sky, சூரியோதயத்துக்கு முன்னாடி பிரத்யுஷா, அதாவது even before the sun rises, அப்போ அந்த ஆகாசம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரியனுடைய கிரணங்கள் முதல்ல கண்ணுக்கு தெரியும். சூரியன் வரப்போறார் அப்படிங்கறத சொல்றதுக்கு சூரியனுடைய கிரணங்கள் முதல்ல தெரியும். அந்த ரேஸ் அந்த ஆகாசத்துல பட்டு மேகங்களோட கூட இருந்து பார்க்கும் பொழுது you become very meditative, you know, effortless. மனசு தானாவே லயிச்சிருது. because nature has that power to calm you, soothe your mind. அதுக்கு இருக்கு. without any effort மெடிடேஷன் பண்ணணும், கண்ணை மூடணும், இப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் you'll be able to be in a meditative state naturally. இப்போ நம்ம பிராண வீக்ஷணம் எல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா கிளாஸ்ல, மெடிடேஷன் கிளாஸ்ல. பிராண வீக்ஷணம்னு ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றோம், முதல்ல you bring your mind to focus on the breath, இல்லையா? ஸோ உடனே கூட வருது இல்ல அந்த focus on your breathன்னு 4-5 தடவை சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா சில சமயம். அது கைட் பண்ணிட்டே வரும்போது then you focus on your breath and later you just அப்புறம் முடிக்கும் போது நடுவுல என்ன பண்றோம், then you just observe your breath. எப்ப நீங்க beginningல வந்து you're doing the act of meditation, means the act of focusing on breath to start with. Once you start observing, observation mode போயிட்டீங்கன்னா அப்புறம் effortless ஆயிடும். then you're constantly in a meditative state. அப்போ you're not wanting anything to happen. அப்போ நீங்க வந்து இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கூட போயிடுது. you are just calm, just observe பண்ணிட்டு. அதே மாதிரிதான் நீங்க இயற்கைய when you watch nature, இப்போ வந்து ஈவினிங் நான் கூட if you're watching the early morning
sky or evening sky. கொஞ்சம் இருட்டிட்டுனா கூட you will see stars, you will see clouds, அங்கங்க ஒரு birds அங்கங்க போயிட்டு இருக்கும். You are just an observer இல்ல, நீங்க சும்மா அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ நிம்மதியா இருக்கு இல்லையா, எவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருக்கு இல்லையா. This is what nature does everybody. You watch the colors of the sky. Even suppose நீங்க கலரை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த மேகங்களை பார்த்தா கூட it is not a distraction actually. You're watching the color of the sky and your mind moves to the clouds. So color of the sky ல இருந்து clouds பார்த்தா கூட அதை டிஸ்ட்ராக்ஷனா நினைக்கிறது இல்லை, அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸா அது போயிட்டு இருக்கு. ஆனா இதே மெடிடேஷன் பண்ணும்போது பிராணவீக்ஷணம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்சர்விங் த பிரெத்துங்கும் போது வேற தாட் வந்தா யூ ஃபீல் டிஸ்டர்ப். பட் when the focus changes, there is as though there is a distraction. பட் இந்த மாதிரி இயற்கையை அப்சர்வ் பண்ணும்போது it doesn't look like distraction. You just relax, you just observe. So yato yato nishcharati manaschanchalam astiram tatastato niyamya. Even when the mind moves away, உங்களால ஒரு வலி இல்லாம gradually you are able to bring it back. It's so effortless. Or even if the mind focuses on the clouds, you just observe and you just enjoy that. அதுவும் இருக்கு. So for meditation to start with, nature is the best means. You can observe nature and spend time with it. எவ்வளோ டைம் போறதுன்னே தெரியாத அளவுக்கு you can enjoy. In a meditative, you think you are enjoying nature. Actually you're not doing the act of enjoying. இப்போ நீங்க ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்கன்னா கூட நீ நல்லா இருக்கு, என்ஜாய், சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு. பட் when you are with nature in a meditative mood, you are not enjoying, you are just being. புரியுதா டிஃபரன்ஸ்? you are not நல்லா இருக்குப்பா, பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதே இல்லை, பேசணும்னு கூட தோன்றது இல்லை. That is called a meditative mood. You are just quiet. Because the vastness of space, the vastness of ocean, இதுக்கெல்லாமே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. சாதாரண ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு, வீட்டுல ஏதோ பிரச்சனை என்னமோ இருக்குன்னா என்ன தோன்றது, முதல்ல வெளியில போலாம்ப்பா அப்படின்னு தோன்றது இல்ல. இவந்தோ பெரிய வீடு பெரிய ஹாலா இருந்தா கூட யூ ஃபீல் சஃபகேட்டட் இன்சைட். ஸோ வாட் இஸ் தட் சஃபகேஷன்? அந்த சஃபகேஷன்ங்கிறது எமோஷனல் சஃபகேஷன், மனசு கனத்து போறதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன பண்றோம், டக்குன்னு அந்த இடத்த விட்டு விலகி கொஞ்சம் அப்படின்னு எங்கேயா வெளியில பார்க்கும்போது ஒரு ரிலீஃப் இருக்குத்தானே செய்யுது, அந்த ஹெவினஸ் குறையத்தான் செய்யுது. when you come out, so you watch the space, you watch the sky. அப்போ ஒரு mentally you start breathing, emotional breathing, mental suffocation போறது. அப்போ you feel light and you feel calm and relaxed. அந்த vastness பார்க்கும்போது, and especially if you are just sitting quiet, ஏதோ பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் you should make it a habit. When you make it a habit at least once or twice a week, then you really feel that you will be ஒரு மனசுக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளாலையும் தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஏன் நேச்சருக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னா, நம்ம நேச்சர் இஸ் நாட் ஜடம். இயற்கையை நம்ம வெறும் ஏதோ ஜடம் அப்படின்னு பார்க்கறது இல்லை. இயற்கையும் ஈஸ்வரனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ஆகாசம் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு, வாயு பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த வாயு உடம்ப வருடும் பொழுதோ இல்ல அந்த நேச்சருடைய அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஈஸ்வராஸ் மேனிஃபெஸ்டேஷன். So the more you observe nature, the more you are with ஈஸ்வரா அப்படின்னு ஆறுது. ஆனா அந்த அப்ரிசியேஷனும் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ரிசியேஷனும் இருந்ததுன்னா then meditation is it's a spiritual meditation அப்படின்னு சொல்லிக்கலாம்.
நீ கண்ணை திறந்து வச்சுட்டு பண்ணக்கூடிய மெடிடேஷன் இதெல்லாம். வாட்சிங் நேச்சர் மீன்ஸ் அஃப்கோர்ஸ் யூ கான் கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட். இயற்கையோட இருக்கும்போது யூ கேன் ஈவன் வித் யுவர் ஐஸ் ஓப்பன் யூ ஆர் நாட் டிஸ்ட்ராக்டட். ஸோ ஏர்லி மார்னிங் நைட்டு இந்த பறவைகளுடைய கிச் கிச் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சூதிங்கா இருக்கும். ஏன்னா sometimes distracting இருக்கலாம், but most of the time it is soothing only. So you make sure the place is clean. எங்க உட்கார்ந்தாலும் சரி, not too dusty or not too அடசல் இல்லாம சுச்சோதேஷே. சரி, இப்ப பிளேஸ் கிளீனா இருக்கு, அப்புறம் என்ன உட்காரலாமான்னா இல்ல அப்படியே உட்காந்துறாத, அப்படியே தரையில உட்காந்துட கூடாது. Hearing music is enjoyment or meditation. It depends on how you look at it. If you say, oh, I love this music, I'm enjoying, now you are enjoying. But you are just listening to the music and you are calm. If the music is making you ding, 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 then you are happy. It changes your mood. But if it takes you in a very quiet, where you are not wanting anything to happen, even if the music stops, you are okay, there is no pressure, then it is a meditative. Sometimes they use music for meditation also, right? It relaxes your mind. My music will relax your mind. அதான் நான் சொல்றேன், ரிலாக்ஸேஷனுக்கும் டிஃபரெண்ட் மெடிடேட்டிவா இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். When sometimes you listen to the music because you want to take a break from something else and enjoy something. அப்ப it relaxes because what is relaxation? நான் இதையே உங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். Why you enjoy meditation? Because at the time of meditation, the other things are not bothering you. Whatever was bothering is suspended for some time. That's why after meditation, again you want to do meditation. இங்க நம்ம மெடிடேட்டிவ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, you're not expecting anything. You are just happy being without wanting anything to change. You are quiet. That is the difference in being in the meditative state அப்படிங்கிறது. ஏன்னா மியூசிக்னா கூட அடுத்த மியூசிக், அடுத்த பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்கும், அதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இட்ஸ் ஃபார் என்ஜாயிங். அந்த ராகம் நல்லா இருக்கு, இந்த மியூசிக் நல்லா இருக்கு, யூ ஆர் என்ஜாயிங். பட் ஜென்ரலி you are quiet, you are not wanting anything to change, you are just with the music அப்படிங்கும்போது it's a meditative state. Okay, so you choose an appropriate asana. தரையில உட்கார்ந்துராத. Okay, the asana you choose for meditation should be comfortable and conducive. உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆசனம். It should be firm, ஸ்திரமாசனம். அதாவது ரொம்ப கஷ்டான்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டான்னு இருந்ததுன்னா கூட your body position will keep changing. பேக் ஏக் வரும், அதெல்லாம் வரும். சீட் ரொம்ப தொலைன்னு இருந்ததுன்னா, ரொம்ப ஹார்டா இருந்தாலும் உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல அது ஷேக்கியாவும் இருக்கக்கூடாது, தொலைன்னு ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க இப்படி நகரும் போதெல்லாம் அதுவும் சேர்ந்து நகரக்கூடாது, ஏதாவது உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது. வாட் எவர் தி சீட் மேபி, இதை சேரா இருக்கலாம், பெஞ்சா இருக்கலாம், சோஃபாவா இருக்கலாம், எங்க உட்கார்ந்தா இருந்தாலும் சரி, இட் ஷுட் பி ஸ்திரமாசனம். அண்ட் நாத்யுச்சிரிதம், ரொம்ப ஹைட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும்? கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கீழே விழுந்துருவோமோன்னு நினைச்சுட்டே பயந்துட்டு உட்காந்துருக்குற மாதிரி ஆனா ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. இப்போ ஏர்லி மார்னிங் ஸ்கை இல்லைன்னா ஈவினிங் ஸ்கை ரொம்ப நல்லா இருக்குப்பா, மொட்டை மாடி போய் பேராபெட் வால்ல உட்காந்துக்கலான்னு உட்காரக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜாகிரதையா சேஃபான இடத்துலயும் உட்காந்துக்கணும். You should not be afraid of falling off. And not too low also. அதி நீச்சம் அதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப தரையில உட்கார்ந்தாலும் பூச்சிகள் வந்துரும், ஏதாவது வந்துரும்ங்கிற ஒரு பயம் இருக்கும். அன்ஈவனாவும் இருக்கக்கூடாது ஃப்ளோர். அதனால ஈவனாவும் இருக்கணும், கிளீனாவும் இருக்கணும், ஈவனாவும் இருக்கணும். அதனால யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் யுவர் ஆசனா அக்கார்டிங் டு தட். சில சமயம் காட்ல உட்கார்ந்தாலும் அன்ஈவனா இருக்கும், புஷ்கி காட். சிலரோட காட் எல்லாம் புஷ்னு உட்கார்ந்து அப்படியே ஜெயின் உள்ள போகும். அங்கெல்லாம் உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் கரெக்ட். The seat should be firm.
ஏன்னா at the time of meditation your body will relax இல்லையா? அப்ப என்ன ரிலாக்ஸ்னா என்ன? you're not holding the body. இப்போ சாதாரணமா நீங்க அலர்ட்டா இருக்கும்போது, மற்றவங்களோட வீட்டுல வேலையெல்லாம் பண்ணும்போது, ஆஃபீஸ் போகும்போது, இல்லைன்னா when you're doing some work என்ன ஆகுதுன்னா you're alert. உங்களுடைய பாடியில ஒரு அலர்ட்னஸ் இருக்கு. இப்படிதான் கைய வச்சுக்கணும், அப்படிதான் காலை வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு இருக்கு இல்லையா? முகத்தை எப்படி வச்சுக்கணும். ஸோ கான்சியஸா இருக்கும் how to hold your body. So you're actually controlling all your limbs. You're not completely relaxed. But meditation வரும்போது you completely relax. அதனால தான் தூங்கும் போதும் you completely relax. Your body relaxes. Or when you are with someone with whom you feel comfortable, your body relaxes. So meditation especially பத்தி நம்ம பேசிட்டு இருக்கறனால மெடிடேஷன் பத்தி மட்டும் பேசுவோம். There are many places where you relax, but in the meditation போது since your body relaxes, you may fall asleep. Or since your body relaxes, you may slip and fall also. அதனால ரொம்ப ஹைட்டல இருக்கக்கூடாது ஆசனம், அந்த பயம் இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஏன்னா அந்த பயம் இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? விழுந்துடாம உட்காரணும், விழுந்துடாம உட்காந்துடணும், இது ஆடின்னு இருக்கு, ஆடாம உட்காந்துடணும், அடுத்த தடவை வேற சேர் வாங்கணும், இந்த தடவை ஏதோ உட்காந்துட்டோம், அடுத்த தடவை பார்த்து உட்காரணும், இதெல்லாம் போயிட்டு இருக்கும் மைண்ட்ல. மெடிடேட் பண்ண முடியாது. அண்ட் நைட்டு மெடிடேட் பண்ணா அஃப்கோர்ஸ் கொசு வரைக்கும், அதனால மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ நான் அத்தியுச்சிரித்தம், நான் அதி நீச்சம்ங்கிறது இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ஆசனம் வந்து ரொம்ப மேல இருக்கக்கூடாது, தரையிலையும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு மீனிங். ஸோ மெடிடேஷன் பண்றேன்டா நீ எங்கேயா மலையில போய் உட்கார்ந்தாதான் மெடிடேஷன். ஏன்னா அந்த காலத்துல ரிஷிகள்லாம் மலைகள்ல இருந்தா, அதனால மலைகள்ல உட்கார்ந்தாதான் மெடிடேஷன் நல்லா வரும். இல்லைன்னா குகைக்குள்ள உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தா, அதனால குகைக்குள்ள உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறதும் சரியில்லை. அதனால மே யூ நாட் சூஸ் ஹையர் ஆல்டிடியூட்ஸ். அங்க போய் உட்காந்து குளிரும், இனஃப் ஆக்சிஜன் இருக்காது, ரொம்ப குளிரும், கம்பளியை போட்டுக்கணும். அப்புறம் கம்பளி நகர்ந்துடுச்சுன்னா மெடிடேஷன் உட்கார முடியாது, குளிருதேன்னு கம்பளியை இழுத்துட்டு இருக்கணும், பட்டிக்கும் வேற, சூடா ஏதாவது வேணும், காஃபி இருக்கா, டீ இருக்கா, ஐயோ ஏதாவது காரமா இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி எல்லாம் போகும். அதனால ஹையர் ஆல்டிடியூட்ல இருந்தாதான் தியானம் நல்லா வரும், ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போனாதான் நல்லா வரும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்காக ரொம்ப மேலேயும் போகாத, ரொம்ப குகைக்குள்ள போகணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து மலைக்கு போறதும் குகைக்குள்ள உட்கார்றதும் ரொம்ப காமனா இருந்ததால சங்கரர் வந்து தன்னுடைய கமெண்ட்ரியில அதெல்லாம் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டோன்ட் கோ பிலோ அந்த அண்டர் வாட்டர் அது இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. Sitting in a cave may sound very nice. Questions எல்லாம் at the end of the class, okay? So sitting in a caveங்கிறது கேட்கறதுக்கோ இதுக்கோ எல்லாம் நன்னா இருக்கும். பட் இருட்டா இருக்கும், இருட்டுல பூச்சி வரும், திடீர்னு யாராவது வந்து அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிற பயமெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ unless you have இந்திரிய நிகிரஹா, all these things are not possible. குளிர், டெம்பரேச்சர்லாம் ஹேண்டில் பண்றது அதெல்லாம் வந்து சரியா வராது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தாதான் தியானம் நல்லா வரும்னு சொல்லிட்டு தியானத்தை போஸ்ட்போன் பண்ணாதீங்கோ. டோன்ட் திங்க் யூ நீட் a special place to meditate. That is not the place where you are, you make it special. அவ்வளவுதான். தென் இந்த ஆசனம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு கிருஷ்ணர். சைலாஜீன குஷோத்தரம். Chaila means soft cloth. Ajina means animal skin. It could be a deer skin or a tiger skin. Kusha is grass. Okay. So these three should be there. உட்கார்றதுக்கு, ஆசனத்துக்கு உட்கார்றதுக்கு அப்படின்னு அவர் கீதையில பகவான் அதை சொல்றாரு. முதல்ல அதை பார்ப்போம், அவர் என்ன சொல்றாருங்கிறத, கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு முதல்ல பார்ப்போம். சரி, இந்த மூணு இருக்கு, மேட் இருக்கு, அனிமல் ஸ்கின் இருக்கு, அப்புறம் சாஃப்ட் கிளாத் இருக்கு. ஸோ மூணு விஷயம் இருக்கும்போது எது எந்த ஆர்டர்ல போட்டு உட்காரணும்னு ஒரு குழப்பம் வரலாம். ஏன்னா அது எப்படி வேணா மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் இல்லையா?
கிளாத் தரையில போட்டு கிராஸ மேல வச்சு ஸ்கின்ன நடுவுல வச்சு எப்படி வேணா பண்ணலாம். அதனால சைலாஜினா குஷோத்தரம் உத்தரம் அப்படின்னு ஒரு வேர்டு ஆட் பண்ற மீன்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர். முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல கிராஸ் குஷா அது தரையில இருக்கணும். அதுக்கப்புறம் நடுவுல ஸ்கின் இருக்கணும். அதுக்கப்புறம் மேல சாஃப்ட் கிளாத் இருக்கணும். லாஜிக்கலா பார்த்தாலும் சாஃப்ட் கிளாத் மேல இருந்தாதான் நம்மளால கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். இதுதான் வந்து சைலாஜினா குஷோத்தரம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதுல வந்து அனிமல் ஸ்கின் சொல்லியிருக்கேன், நாம் எங்க போறது அனிமல் ஸ்கின் அடுத்த டவுட் வரும். ஏன்னா நிறைய பேர் மான் தோல்ல உட்காந்து பண்ணினா மெடிடேஷன் அப்படியே ஒரு டைகர் ஸ்கின்ல உட்காந்தா அதை விட ரொம்ப விசேஷம் இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஸ்கின்னுக்கு ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாரும் காட்டுல போய் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததால எல்லாருக்கும் வந்து ஒரு டியர் ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு. இட் வாஸ் அவைலபிள். ஏன்னா அந்த காட்டுல இந்த வேட்டையாடுவா இல்லையா, அவெல்லாம் என்ன பண்ணுவா, இந்த இறந்து போன மானினுடைய தோல், ப்ளீஸ் ரிமெம்பர், இறந்து போன மானினுடைய கொன்னு கடகடன்னு தோலை உரிச்சு கொண்டு வர்றதுக்கு இல்லை. நாட் லைக் தட். நேச்சுரலி டெட் அனிமலுடைய ஸ்கின்னை எடுத்து கிளீன் பண்ணி பதம் பண்ணி அத அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இயற்கையாக இறந்த ஒரு அனிமலுடைய தோலை ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. அதனால ஒரு ரேர் விஷயமா இருக்கிறதுனால அது சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து தரையெல்லாம் ஈரமா இருக்கும், மண் தரையா இருக்கிறதுனால ஒன் ஹேஸ் டு பி ரியலி கேர்ஃபுல்ங்கிறதுனால பகவான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல சொல்லுவார். ஏன் இங்க டியர் ஸ்கின்ல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் ஸ்கின்னை தான் ரொம்ப விரும்புவாங்க. காரணம் என்னன்னா, அது எப்பவுமே சுத்தமா இருக்கும். ஒரு டியர் வில் ஆல்வேஸ் கிளீன். அது வந்து எச்சலை வந்து யாராவது அதை மோர்ந்து பார்த்தாலோ இல்ல எச்சல் பண்ணி கொடுத்தாலோ மான் சாப்பிடாது. இப்ப எல்லாம் வந்து காக்கா கடி பைட்டு அதெல்லாம் சொல்லி எல்லாருடைய எச்சலையும் சாப்பிடுறாங்க இல்லையா. தட் வாஸ் நாட் அக்செப்டபிள். எல்லாரும் இதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு எச்சல் சாப்பிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷன்லாம் வச்சிருந்துருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் கரெக்ட். இந்த உபநயனம் டைம்ல பார்த்தோம்னா they will tie a piece of deer skin in the உபவீகம். எதுக்கு அது சொல்றாங்கன்னா ரெண்டு காரணம். ஒண்ணு வந்து மேபி அந்த காலத்துல மான் தோல் கொடுத்துருக்கணும், மான் தோல் குடிக்கலங்கிறதுனால சிம்பாலிக்கா இத்தனோண்டு ஒரு பீஸை கொடுக்குறாங்களா இருக்கலாம். பட் ஜென்ரலி அதுக்கு சொல்ற அர்த்தம் என்னன்னா, நீ இனிமே வந்து குழந்தை இல்லை, நவ் அம்மாவுடைய பிடியில இருந்து வந்தாச்சு, நவ் யூ ஆர் இண்டிபெண்டன்ட், ஸோ தீட்சை வாங்கிட்டு இருக்க, உனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ நீ வந்து சுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். எப்படி ஒரு மான் எச்சலை தொடாதோ அது போல நீயும் சுத்தமாக இருக்குமோ அது போல் நீயும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் ஃபார் த சைல்டு. நம்மளுடைய கஸ்டம்லயும் இட் இஸ் வெரி காமன் இல்லையா, எல்லாருமே எல்லார் எச்சலையும் சாப்பிடறது கிடையாது. இந்த பைட் கீட் எல்லாம் வந்து இட் வாஸ் அலவுட் இன் ஃபியூ கேசஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மதர் அண்ட் சைல்டுனா கூட ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் கிடையாது, அது இருக்காது. ரொம்ப வளர்ந்துடுச்சுன்னா அதை அம்மாவே சாப்பிட மாட்டாங்க. குழந்தையா இருக்கும் பொழுது நல்லா சாப்பிட்டு குழந்தை மிச்சம் வச்சதெல்லாம் சாப்பிட்டு நல்லா புஷ்கு புஷ்குன்னு அம்மா ஆயிடுவாங்க. குழந்தை புஷு புஷுன்னு ஆறுதோ இல்லையா, அம்மா புஷு புஷுன்னு ஏன்னா நெய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஐயோ வேஸ்டா போறதுன்னு சாப்பிட்டு அந்த செரலாக்கு அது இது எல்லாத்தையும் மிச்சம் வந்ததெல்லாம் சாப்பிட்டு அம்மா நல்லா குண்டாயிடுவாங்க. So குழந்தையுடைய எச்சல் was allowed for the mother and father also. குரு சிஷ்யர்களுக்குள்ள குருவனுடைய மிச்சம்
அவர் சாப்பிட்டு வச்சுட்டு போனதை சிஷ்யர்கள் ஏற்றுக்கொள்வார். சிஷ்யனோட குரு, குருவினுடைய சிஷ்யர். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த 3 சிச்சுவேஷன்ஸ் தான் காமன். ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாம் கூட முந்தியெல்லாம் இவ்வளோலாம் இருந்தது கிடையாது, இப்ப இருக்கிற அளவுக்கு இருந்தது கிடையாது. மேபி இட் வாஸ் தேர் டு சம் இன் ரேர் கேசஸ், பட் நாட் as a condition. லைக் ஃப்ரெண்ட்ஸ்னா எச்சல், நான் சாப்பிட்டது நீ சாப்பிடுறது, ஒரே தட்டுல இருந்து சாப்பிடுறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனால இந்த டியர் ஸ்கின் வந்து இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுது. அனிமல்ல இந்த டியர் இஸ் வெரி சுத்தம். ஹைஜீன்காகன்ட்டு இல்லை, ஹைஜீன்காகவோ இன்ஃபெக்ஷன் வருங்கிறதுக்காகவோ இதெல்லாம் சொல்லப்படவில்லை. சாதாரணமாவே ஒருத்தர் தீட்சை எடுத்துட்டாச்சுன்னா, even if you have taken any deeksha, generally if you have taken deeksha, mantra deeksha, you will not touch any actual, 100% sure you will not, and you are not supposed. இதெல்லாம் வந்து it helps you. ஒரு ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் வந்து சாதாரணமா எச்சலோட. ஈவன் ட்ரெஸ், யூ டோன்ட் வேர் எவ்ரிபடிஸ் ட்ரெஸ், ரைட்? ட்ரெஸ் இல்லைன்னு பக்கத்து வீட்டுல இருந்து புடவை கொடுங்கன்னு வாங்கிக்கோமா. There are certain things which we don't. Even going and eating in somebody's house, we are very selective. இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, யார் வீட்டுக்கு வேணா போய் சாப்பிடுறதுங்கிறது கூட இருக்கல. அதெல்லாம் ஒரு ஜாகிரதையா இருந்தாங்க. ஏன்னா தன்னுடைய அப்பெல்லாம் அந்த ஜபம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த ஜபத்தினுடைய மகிமையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதனால எங்க போய் சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம், அதெல்லாம் கூட யார் வீட்டுல சாப்பிடுறோங்கிறதெல்லாம் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. People used to be extremely very careful. So eating in other people's house, who cooked, அதெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து அப்புறம் லேட்டரான அது கொஞ்சம் வேற மாதிரி ஆனதால எல்லாரும் சமமா எல்லா இடத்துலயும் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். பேலன்ஸ்டா இருக்கணும் இதெல்லாம். எனிவே, இப்ப இந்த தீட்சை வாங்கிக்கிற இந்த பிரம்மச்சாரி குழந்தைக்கு கூட பார்த்தோம்னா பகவதி பிக்ஷாந்தேகின்னு போய் நிற்பான். இந்த குழந்தை பகவதி பிக்ஷாந்தேகின்னு போடும்போது குக்டு ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப கூட the food will not be cooked. Grains, தானியங்கள் தான் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ் அப்படியே கொடுப்பாங்க, பழங்களை அப்படியே கொடுப்பாங்க. வெறும் கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம்லாம் பிக்ஷைக்கு கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தானியங்கள் தான், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. The student will go and cook for himself and also for the guru. அப்படிதான் இருந்தது. Even hugging is not in our culture. ஹக்கிங்கே வந்து பார்த்தோம்னா in very rare cases. Of course, between husband and wife, mother and child, அது கூட காமன். எப்படி எச்சல் அளவோட அந்த மாதிரி. குரு சிஷ்யன்ல கூட ரொம்ப ரேர். ஒரு குருவே தன்னுடைய சிஷ்யனை அணைச்சிண்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமா பேசுவாங்க. அதனாலதான் ராமர் குஹனை அணைத்து கொண்டது அதெல்லாம் எவ்வளோ பெருசா பேசுறோம் இல்லையா. ஹனுமான அணைச்சிண்டது ரொம்ப ரேர் கேசஸ் அந்த மாதிரி ஹக் பண்றதெல்லாம். ஆனால்தான் ராமர் வந்து குஹனை அணைத்து கொண்ட, ராமர் வந்து ஹனுமான அணைச்சிண்டார் அப்படிங்கறதெல்லாம் விசேஷமா பேசும். Because it is not common to hug someone அப்படிங்கிறது. So we talk about it in a very special way. இதெல்லாம் இருந்தது. ஈவன் டச்சிங் இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆத்ம நண்பன்கிறோம் இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஹக் பண்றது. மேபி குனிஞ்சு ஒருத்தர் காலை தொடலாம், தொட்டு அப்ப கூட அந்த காலை தொட்டு ஹிருதயத்திலயோ இல்ல தலையிலயோ டச் பண்ணிக்கிறோம். ஆசீர்வாதம், மரியாதை நினைக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா டச்சிங். டியர் வில் நாட் டச். மற்றவர்கள் முகர்ந்ததையோ இல்ல எச்ச பண்ணதையோ அது வந்து மோந்து பார்க்கும். மோந்து பார்த்தே அதை கண்டுபிடிச்சு விலக்கிவிடும்.
இந்த டேம்ப்னஸ் இருக்கு. ஓகே, இந்த டேம்ப்னஸ் தரையில இருக்கு, அந்த காலத்துல இருந்தது, மண் தரை அப்படிங்கறதுனால இது மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வார்ம், ஃப்ளோர் ஷுட் பி வார்ம், அதனால இந்த மாதிரி ஆசனத்துல உட்காரணும் அப்படின்னு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनम् आत्मनः नात्युच्चितं नातिनीचं शैलाजिन कुशोत्तरम् तत्र एकाग्रं मनः कृत्वा यतचित्तेन्द्रियक्रियः उपविश्यासने युज्यात् योगमात्मविशुद्धये. ஓகே, அங்க அந்த சீட்டை ரெடி பண்ணின அப்புறம் தத்ர, ஆஃப்டர் அரேஞ்சிங் தி சீட், ஆசனே உபவிஷ்ய, அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு, மனஹ ஏகாகிரம் கிருத்வா, மனச வந்து ஏகாகிரம், ஒன் பாயிண்டட்னஸ், ஃபோக்கஸ்டா வச்சுண்டு, எதுல, ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், வாட் எவர் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், மனஹ ஏகாகிரம் கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியஹ, யத சித்த இந்திரிய கிரியஹ அப்படின்னா யார் ஒருவன் தன்னுடைய மனசையும் இந்திரியங்களையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் யோகம் யுஜ்யார், அவன் தியானம் பழகட்டும். மே ஒன் பிராக்டிஸ் மெடிடேஷன். ஸோ யுஜ்யாத் மீன்ஸ் மே ஒன் பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? யோகம், மெடிடேஷன். எதற்காக? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தியானம்? அதையும் பகவான் இங்க சொல்றார். எதுக்காக தியானம் பண்றோம் அப்படிங்கறத சொல்ற. ஆத்ம விஷுத்தியே, ஃபார் தி ஸ்டெடினஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட். அந்தக்கரண சுத்திக்காக, வேற எந்த காரணமும் இல்லை. தியானம் என்பது அந்தக்கரண சுத்திக்காக மட்டுமே தான் தியானம். மனசுல ஒரு ஸ்டெடினஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்திரமான மனசுக்காக. அந்தக்கரண சுத்தி அப்படின்னா, அந்தக்கரணம்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மைண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்தஹா, an inner instrument, அந்தக்கரணம். அவுட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா, கை கால்லாம் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். கை கால், கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது வந்து கிராஸ், அது வந்து சட்டில். அதனால அந்தக்கரணம் அதுக்கு பேர். ஸோ இந்த அந்தக்கரணத்தை சுத்தி பண்ணுவதுதான் தியானத்தினுடைய பர்பஸ். எதுக்காக அந்தக்கரண சுத்தி வேணும் அப்படின்னா, பகவத்கீதாங்கிறது மோக்ஷ சாஸ்திரம் இல்லையா? மோட்சத்தை பத்தி பேசுகிறது. ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்தான், அந்த மனுஷ ஜென்மத்தினுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது. அப்புறம் அதோட பர்பஸ் என்ன, மோட்சம்னா என்ன, எனக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு யார் விரும்பி போகிறானோ அவனுக்காக சொல்லப்பட்டதுதான் பகவத்கீதா. அதனால பகவான் என்ன சொல்ற, இந்த அந்தக்கரண சுத்தி இருந்தால்தான், மனசு சுத்தமாக இருந்தால்தான் ஆத்ம ஞானம் என்பது ஏற்படும். சுத்தமான மனசில் தான் ஞானம் ஏற்படும். சுத்தம் இல்லாத மனசில் ஞானம் ஏற்படாது. ஓரளவுக்கு ஒரு அந்தக்கரண சுத்தி இருந்தாதான் சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கே ஒரு போக்கஸ் இருக்கும். சாஸ்திரம் படிக்கிறதுக்கே ஒரு லீஜர் வேணும். சாஸ்திரம் படிக்கிறதுக்கே ஒரு அமைதியான மைண்ட் தேவை. அதனால அது இட்ஸ் குவாலிஃபிகேஷன். ஆத்ம விசுத்திங்கிறது இட்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஸ்டடிங் சாஸ்திரா. ஞான பிராப்தி அப்படிங்கிறது இஸ் பாசிபிள் only when the mind is clear, free from the Dridavat, unconscious, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? only when the mind is free from all that. ஆத்ம விசாரம்ங்கிறது நான் யாரு, நான் எதற்காக பிறந்தேன், என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, இந்த மாதிரியான ஆத்ம விசாரங்களுக்கெல்லாம் யாருக்கு ஏற்படும்னா, ஓரளவுக்கு மைண்ட்ல ஒரு லீஜர் இருக்கிறவங்க. இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரம், என்னத்த ஆத்மாவை திரும்பி என்னத்தை பண்ணி போறோம், இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு போயிடும். ஆத்ம விசுத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆத்ம விசுத்தின்னு பகவான் சொல்றது ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அர்த்தத்துல இல்ல. ஆத்மா வேர்ட் ரெஃபர்ஸ் டு மைண்ட் இந்த கான்டெக்ட்ல. இதனால்தான் வந்து சாஸ்திரத்தை தனியா படிக்க கூடாது. நம்மளே செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறோம்னு பண்ணிட்டோம்னா எந்த கான்டெக்ட்ல எந்த வேர்டை எந்த மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அதனால யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டடி ஃப்ரம் அ குரு. அந்த குரு தான் வந்து எந்தெந்த கான்டெக்ட்ல எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அப்கோர்ஸ் சம்ஸ்கிருதம் படிச்சவங்க வந்து
சங்கரருடைய கமெண்ட்ரியை பார்த்து புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ரி இஸ் தேர், பட் இஃப் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் டிரான்ஸ்லேஷன், அப்ப அவங்களால வந்து அது சரியாக சொல்ல முடியாது. ஆத்ம விசுத்தினா ஆத்மா வந்து ஏதோ அசிங்கமா இருக்கு, டர்ட்டியா இருக்கு, அதை கிளீன் பண்ணும், என்னுடைய ஆத்மா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. உபனிஷத்து என்ன சொல்றது? ஆத்மா இஸ் நித்திய சுத்தா. ஆத்மா இஸ் சுத்தாத்மா தான். அதுக்கு எந்த விதமான கல்மிஷங்கள் கிடையாது, கிளேஷங்கள் கிடையாது. இட்ஸ் பியூர். So here the word Atma refers to Antakarna, one's mind. Why the mind needs to be purified? எதுக்காக ஆத்ம விசுத்தியை பத்தி பகவான் பேசுறாருன்னா, so mind is always pure. இப்போ குழந்தைய பாக்குறோன்னு மனசுக்கு சுத்தமான மனசு அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமான மனசுன்னா என்ன? அதுல கோபம் இல்ல, பார்ஷியாலிட்டி இல்ல, பொறாமை இல்ல, பேராசை இல்ல. அதனாலதானே ஒரு குழந்தையோடைய மனசு வந்து சுத்தமான மனசு அப்படின்னு சொல்றோம். So by nature the mind is pure only. எல்லா இடமுமே சுத்தமா தான் இருக்கு. ஒரு வீடே வரும், வீடு காலியா இருக்கு, சுத்தமா தானே இருக்கு, ஒன்னும் கிளட்டரிங் அது இதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து அதை அழுக்கு பண்றோம், வீட்டை அதுக்கப்புறம் அழுக்கு பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் மைண்ட் ஆல்சோ பிகம்ஸ் dirty because we add something which is not really pure. ஏற்கனவே இருக்கிற சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் இருந்துட்டான்னா அப்புறம் எப்பவுமே மனசு சுத்தமா தான் இருக்கும். பட் அதோட மனசனுடைய சுபாவத்துக்கு நேர்மாறாக வேற எதையாவது உள்ள போட்டோம்னா அதுக்கு பேரு அசுத்தின்னு சொல்றோம். So it is as though not சுத்தம் மைண்ட் அப்படிங்கிறது. நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி லாட் ஆஃப் பெயின் இஸ் தேர், பர்டன் இஸ் தேர், நிறைய வெறுப்புகள்லாம் நிறைய இருக்கு. வெறுப்புகள்னா எல்லாருக்குமே விருப்பு இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த வெறுப்புங்கிறது கிருஷ்ணர் நிறைய பேசுறார். செகண்ட் சாப்டர்ல வெறுப்பை பற்றி பேசுறார். எப்படி அந்த வெறுப்புகளை வந்து நம் வசத்துல வச்சுக்கணும், அதன் வசத்தில் விழாமல் இருக்கணும்ங்கிறத பத்தி எல்லாம் பகவான் நிறைய பேசுறார். சோ இந்த இடத்துல வெறுப்புன்னு அவர் சொல்றது பைண்டிங், எதை நம்மளை கட்டி போடுகிறதோ அந்த மாதிரியான வெறுப்புகள். இப்போ வந்து வெறுப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பை ப்ராடக்ட்ஸ் இருக்கும். யாருக்கு வந்து ராகத்வேஷம் இருக்கோ, ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள்ல விருப்பு உண்டு. எனக்கு இது பிடிக்கும், அது எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கிறது இருக்கும், தவறில்லை. ஒருத்தனுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்கிறது தப்பா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுங்க. எப்பவுமே ஏதோ ஒரு அதர்மமான விஷயம்னா அது வெறுத்து தானே ஆகணும். எனக்கு வெறுப்பே கிடையாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எல்லா அதர்மமும் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியாது. வெறுப்பு இல்லாதவன் அப்படின்னா அது அவனை கட்டி போடாமல் இருக்கிறது. என்னுடைய விருப்பு, நான் எதை விரும்புகிறேனோ அதை என்னை கட்டி போடுவதில்லை, பந்தப்படுத்துவதில்லை. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என்னை பந்தப்படுத்தினால், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு என்னோட வாழ்க்கை இருந்ததுனால அது வந்து பைண்டிங் டிசையர்னு பேர். ஸோ டிசைர் பை இட் செல்ஃப் இஸ் நாட் அன் இஷ்யூ. பைண்டிங் டிசையர் தான் வந்து பந்தப்படுத்துகிறது. இந்த ராகத்வேஷம் ஒருத்தனுடைய மனதில் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும்? அதுக்கு வந்து பை ப்ராடக்ட்ஸ் உண்டு. என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் அதோடைய பை ப்ராடக்ட்ஸ். இது இருந்தால் அது இருக்கும். ஆங்கர் அப்படின்னு சொல்ல ஷேட்ஸ் ஆஃப் ஆங்கர். எனக்கு கோபம் எல்லாம் வராது அப்படின்னா ஈவன் ஷேட்ஸ் ஆஃப் ஆங்கர் கொஞ்சம் வரும். அப்புறம் கிரீடே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கிரீடே இல்லைன்னா வீட்டுல வந்து அத்தனை தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி யாரும் போட மாட்டாங்க. தன்னுடைய நெசசிட்டிக்கு மேல எது இருந்தாலும் இட் இஸ் கிரீட் ஒன்லி, சிம்பிள். அப்புறம் வந்து டெலியூஷன், அட்டாச்மெண்ட். மோகம்ங்கிறது அட்டாச்மெண்ட், பந்தம். மதம்ங்கிறது ப்ரைட், அரகன்ஸ்ங்கிறது அந்த மாதிரி ரொம்ப திமிரா நடந்துக்கிறதுன்னு இல்லை, நம்மளால முடியும், நான் தான் எல்லாம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல என்ன மாதிரி உண்டா, எனக்கு இது உண்டா. கான்பிடன்ஸ்க்கு இருக்கிறது வேற, ஆனா அதே ஒரு கர்மமாக இருப்பது வேற. மாச்சரியம் அப்படிங்கிறது ஜெலசி. ஜெலசி will be in shades. இருக்குங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு அது ஒளிஞ்சுட்டு இருக்கும். வெரி ஸ்லைட் ஷேட் ஆஃப் தி அபவ் வாட் எவர். இது வரைக்கும் இந்த மத ஆச்சரியங்கள்லாம் பார்க்க இல்லையா,
எல்லாமே வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன். இஞ்சுண்டு தான் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து அசுத்தம் தான். ஏன்னா அது நம்மள வந்து உள்ளதை உள்ளபடி பார்க்கறதுக்கு விடாது. கண்ணை மறைச்சிடும். கோபம் கண்ணை மறைக்கும், பொறாமை கண்ணை மறைக்கும், பேராசை கண்ணை மறைக்கும், எல்லாமே கண்ணை மறை. நம்மளால ஒரு தர்மத்தின்படி இருக்க முடியாது, அங்க தர்மம் இருக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் இருந்தா கூட தர்மம் இருக்க முடியாது. It covers your perception, how you look at things. The relationship பாதிக்கும். The way you look at world also changes. பார்ஷியாலிட்டி இருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு பிடித்தவன் எனக்கு பிடிக்காதவன் அப்படிங்கறதெல்லாம் வரும். அந்த இடத்துல நியாயம் இருக்காது. அதுவும் டிகிரிஸ். ஓகே, ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ 2 குழந்தை 3 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் அம்மா உனக்கு அவளைதான் பிடிக்கும், அவளைதான் பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எங்கதான் அப்படின்னு போய் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இருந்துட்டே இருக்கும். அம்மா என்ன சொல்லுவா, இல்ல 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 எனக்கு எல்லாமே வந்து ஒண்ணுதான், எல்லா குழந்தைங்களும் எனக்கு ஒண்ணுதான், யார்கிட்டயும் நான் பாகுபாடு பாக்குறது இல்லை, எல்லாரும் எனக்கு சமம்தான், எல்லாருமே என் கண்ணு மாதிரிதான், யாராவது கண்ணை வெறுப்பாங்களா அப்படின்லாம் பேசுவோம். அம்மாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லவே இல்லைன்னு. அதனால deep inside, a mother always has a liking, a preference will be there. Preference is different, but a liking is there. அது கொஞ்சம் தான், ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா கூட it will reflect in your relationship, it will reflect in your behavior, how you interact with that child and others. உங்களுக்கு அது தெரியலன்னா கூட நீங்க அதை தெரியக்கூடாதுன்னு பார்த்துட்டா கூட, கான்சியஸ் எஃபர்ட் எடுத்தா கூட, the other child will definitely sense it. Even little bit. அது வந்து வெளியில தெரிஞ்சிடும். இன்டராக்ஷன்ஸ்ல, பேசுற விதத்துல, ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்குற விதத்துல, ஒரு விஷயம் அந்த குழந்தைக்காக என்ன எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கறதுல, எல்லாத்துலயுமே அது ஓரளவுக்கு வெளியில தெரியத்தான் செய்யும். அது ரைட்டா ராங்காங்கிறத பத்தி பேசுறதுக்காக நான் சொல்ல வரல. எதுக்கு சொல்றேன்னா, அது இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள இருந்தால் டெஃபினட்டா அது வெளியில தெரியத்தான் செய்யுங்கிறதுக்காக. எப்படி மாறுது எல்லாமே, ரிலேஷன்ஷிப்ல இருந்து எல்லாமே மாறுது அப்படிங்கறது சொல்றதுக்காக நான் அது சொல்றேன். So don't ask me whether it is right or wrong. அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. Whatever reason you have that, you must be having some reason for that, right? You will justify that. The point is, it covers your perception. Raga dvesha will definitely cover your perception. So that is why children sense it, even siblings, ஒரு brothers and sisters இருக்காங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாருமே சமம்னு சொன்னா கூட it will be there. இந்த ராகத்வேஷத்தின் வசத்தில் இருப்பவனுக்கு மைண்ட்ல வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் டெஃபினட்டா. So that is what Bhagavan is saying. ஆத்ம விசுத்தையே. மனசு சுத்தமாக இருக்குன்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாத அந்த குழந்தை மாதிரியான ஒரு மனசு சொல்றோம்ல. Innocence வேற, ignorance வேற. The child has innocence and also ignorance, right? So we are not looking at the ignorant part. ஏன்னா குழந்தைக்கு ignorance இருக்கிறதுனாலதான் அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. பட் இந்த ப்ராசஸ் இன்னசென்ஸையும் வந்து மாத்திடுறோம். எல்லாருமே நமக்கும் நம்ம அம்மா பண்ணாங்க, அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பண்ணாங்க. Because the world experience in the world is such that sometimes the innocence also goes away. What innocence goes away means fear. Fear வந்துட்டாலே அலர்ட்னஸ் வருது. அலர்ட்னஸ் வரும்போது நான் வேற நீ வேறன்னு பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாமே வந்துடுறது இல்லையா? ஒரு சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறோம். For the survival of a person, certain things are required. We can't be foolish. But in general,
ரொம்ப விருப்பு ரொம்ப வெறுப்பு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் மைண்ட்ல. ஸோ ஆத்ம விசுத்தி இஸ் an important qualification. அதை வந்து சம்பாதித்து கொள்ள வேண்டும் through a prayerful meditation. So how to do that furtherங்கிறதெல்லாம் பகவான் போக போக பேசுவார். We'll see those verses of Bhagavad Gita. Om स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।